கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையில உங்களை எல்லோரையும் பார்க்க நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It's a great joy to see you all this Facebook live. Hallelujah. ஆண்டவர் இன்றைக்கும் இந்த இயேசுவோட நேரம் என்று சொல்லி இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி அப்பா. இது உம்முடைய நேரம் ஆண்டவரே, உம்முடைய மகிமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நேரத்தின் பிரகாரமாக என்னோடு கூடப்பா உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் அப்பா. உங்க நாம ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒவ்வொரு வேளைக்கிழமையும் இயேசுவோட நேரம் என்று சொல்லி இந்த நேரடி வழியாக உங்களை பார்ப்பது நான் சந்தோஷம் அடைகிறேன். Every Thursday we have a time with Jesus. Hallelujah. This is the time of Jesus. இயேசுவின் நேரம். இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உங்களை தொடர்வார், விடுதலையாக்குவார். விசுவாசத்தோடு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் கிரியை செய்ய உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்து அதன் பிரகாரம் ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். The book of 1 Corinthians chapter 14 verse number 40. வேதம் சொல்லுகிறது, எது செய்தாலும் ஒழுங்கும் கிருமமாய் செய்யுங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். He is a God of quality. அவர் தரமான தேவன். ஹல்லேலூயா. அவர் 10ல் 1 அல்ல, அவர் 10ல் அவரே ஒருவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ஒழுக்கமான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலைவேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிறார், அன்பானவர்களே, He is a God of order. ஹல்லேலூயா. அவர் ஒழுக்கமான தேவன் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய ஊழியர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒழுக்க அற்றவர் அல்ல, அவர் ஒழுக்கமான தேவன். ஹல்லேலூயா. He is a God of order. ஹல்லேலூயா. எதை செய்தாலும் அவர் ஒழுக்கமாய் செய்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, சில காரியங்கள் உங்களுடைய பிரயோஜனத்துக்காக சொல்லி நான் ஜெபிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க அன்பானவர்களே, ஆண்டவர் படைப்புல பார்க்கும்போது கூட அந்த ஒழுக்கத்தை நாம் பார்க்கலாம். நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 1லிருந்து 14 வசனத்தை பார்க்கும் போதோ ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமாய் இந்த உலகத்தை படைத்தார். அன்பானவர்களே, God created everything in the order. Hallelujah. இரவு ஒன்று இருக்குமானால் பகல் ஒன்று வைத்திருந்தா, ஒரு துக்கம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு சந்தோஷத்தை வைத்திருந்தா, அவருடைய படைப்பை ஒழுங்கான ஒரு படைப்பு என்று நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, ஒரு குறையை நம்ம பார்க்க முடியாது, அல்லது ஒரு குறை இல்லாமல் அந்த டிஸார்டரை நம்ம பார்க்க முடியாது, நம்ம ஒழுக்கற்ற நிலைமையை பார்க்க முடியாது. அவருடைய கிரியேஷன்ல ஒரு ஒழுக்கம் இருந்தது. நம்ம வேதத்துல நமக்கு வேதம் திட்டமாய் சொல்லுது. இரண்டாவது பாருங்க, அவருடைய ஊழியத்துல ஒரு ஒழுக்கம் இருந்தது. ஹல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. எப்படி தன்னுடைய சீஷன் இருக்க வேண்டும், எப்படி அவன் ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி பிரசங்கிக்க வேண்டும், எதை எடுத்துக்கொண்டு போகணும், எதை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்று நேர்த்தியாய் ஒழுங்கும் கிரமமாய் தம்முடைய சீஷர்களுக்கு நம்மை படைத்த தேவன் அவர் சொல்லிக் கொடுக்கிறது அந்த இடத்துல காண முடியும். அன்பானவர்கள், அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லும் போதோ அந்த ஊழியத்தோட ஒழுக்கத்தை அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், எது பெரியது எது சின்னது என்னும் போதோ எபேசியர் 4:11 பார்க்கும் போது சொல்லுகிறார் அந்த ஒழுக்கத்தை என்ன சொல்றார்? முதலாவது அப்போஸ்தலர், 2வது தீர்க்கதரிசி, 3வது சுவிசேஷகர்கள், 4வது மேய்ப்பர்கள், 5வது போதகர்மார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் வேதத்துல இருக்கிற ஒழுக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய நம்ம ஊழியங்கள், சில ஊழியங்களை பார்க்கும் போது வேதனையா இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது, கிருபைகள் இருக்கிறது, ஆனா ஒழுக்கம் இல்லையே அந்த ஊழியங்களிலே. ஹல்லேலூயா. காரணம் பாத்தீங்கன்னா, எப்படின்னா நடத்துவாங்க, இஷ்டம் பிரகாரம் நடத்துவாங்க. அவங்க ஒரு கூட்டம் வச்சா இவங்க ஒரு கூட்டம் வைப்பாங்க, அவங்க ஒரு ஜெபம் வச்சா இவங்க ஒரு ஜெபம், இப்படி எல்லாம்
தேவனுக்கு ஒழுக்கற்றமான காரியங்கள். அவருடைய ஊழியத்துல ஒரு ஒழுக்கம் இருந்ததாக பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். We can see the second thing, we can see in the life of the ministry that Jesus has put in the order. அவர் ஒழுக்கமாய் அதை நேர்த்தியா எப்படி செய்யணும் என்பதை கற்றுக் கொடுத்தா. இந்த செய்தியை கேட்கிற அன்பான ஊழியர்கள் இருக்கலாம், யாரா இருந்தாலும் பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிற கேட்கிற உங்களுக்கும் இந்த வார்த்தை தான், பிரசங்கிக்கிற எனக்கும் இந்த வார்த்தை தான். ஒழுங்கற்றமான ஊழியங்களை செய்வோமானா, ஒழுங்கற்றமான ஊழியங்களில் இருக்கோமானா தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்பட, அவர் செய்த அற்புதங்களில் ஒரு ஒழுங்கு இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, லூக்காவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The book of Luke chapter 19 verse number 40 வேதம் சொல்லுகிறது, ஒரு அந்த 5000 பேர்களுக்கு அவர் அற்புதம் பண்றதுக்கு முன்பாக நல்லா கவனிங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அதை வாங்கி 5 அப்பம் 2 மீனை வாங்கி ஆசீர்வாதம் அப்படியே கொடுத்து விடலான்மானவர்களை வேதம் சொல்லுகிறது. அந்த அற்புதத்துக்கு முன்பாக தேவன் ஒரு ஒழுக்கத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, 50 பேராய் உட்கார வையுங்கள், ஹல்லேலூயா, ஆசீர்வதித்து வாங்க பெருகுங்கள் என்று சொல்லவில்லை. அதுல ஒரு ஒழுக்கத்தை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அன்பானவர்களே, நாம் எதை செய்தாலும், ஊழியங்களில் அற்புதங்கள் இருந்தாலும் அடையாளங்கள் இருந்தாலும் அது ஒழுங்கு கிரமமாய் செய்யும் போதோ வேதம் சொல்லுகிறது, நமக்கு அது எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். பாருங்க, அவருடைய சிஸ்டிப்ல ஒழுங்கு இருந்தது, அவருடைய ஊழியங்களில் ஒழுங்கு இருந்தது, அவர் செய்த அற்புதங்களில் ஒழுங்கு இருந்தது. அன்பானவர்களை, ஒழுங்கினமாய் ஆண்டவர் எந்த இடத்திலும் செய்யல. இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்துல வேதனையா இருக்கிறது. அன்பானவர்களை, ஒழுங்கற்ற காரியங்கள் செய்கிறவர்களுக்கு இன்றைக்கு நம்ம பார்க்கும் போதோ வேதனையா இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நாம் ஒழுங்காய் நடந்து கொள்ளும் போதோ தேவன் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். வேதத்துல சில உதாரணங்களை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கர்ல அந்த புத்தகத்துல சொல்லும் போது சொல்றார், 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லும் போது சொல்லுகிறார், ஒழுங்கினமாய் நடக்கிற எந்த சகோதரனை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது யாரா இருக்கட்டும், ஒழுங்கினமாய் விசுவாசி விட்டு விலகு, ஒழுங்கினமாய் இருக்கிற சகோதரனை விட்டு விலகு, ஒழுங்கினமாய் இருக்கிற ஊழியனை விட்டு விலகு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2:7ஆம் வசனத்துல சொல்றார், நாங்களோ அப்படி ஒழுங்கினமாய் நடக்கவில்லை என்று சொல்லுகிறார். 11ஆம் வசனத்துல சொல்லும் போது சொல்லுகிறார், ஒழுங்கினமாய் நடக்கிறவர்கள் உங்களுக்குள்ள இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கற்ற இந்த காரியங்கள் இருக்குமானா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒழுங்கமான ஒரு தேவன். He is a God of order. Hallelujah. ஒழுக்கமுள்ள தேவன், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற தேவன், ஒழுக்கத்தை போதிக்கிற தேவனா இருக்கிறார் என்பது பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த வார்த்தையை விசுவாசிங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவன் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்னொரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 1:2 சொல்லுகிறது, ஆண்டவர் ஒழுங்காய் இந்த உலகத்தை, ஒழுங்கு கிரமமாய் நேர்த்தியாய் படைத்த இந்த உலகத்தை சத்துருவானவன் என்ன செய்தான் தெரியுங்களா? ஆதியாகமம் 1:2 சொல்லுகிறது, அந்த பூமி ஒழுங்கினமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒழுங்காய் கிரியேட் பண்ணா, அவன் ஒழுங்கினமாய் மாற்றிவிட்டா, அதுக்கு ஆப்போசிட்டாய் மாற்றிவிட்டான். அன்பானவர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஜலத்தின் மீது ஆவியானவர் வரும்போதோ அந்த ஒழுங்கின்மை மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கூட அன்பானவர்களை, பெரியவர்கள் செய்கிறதை போல நம்மளால செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, ஊழியங்க சின்னதாய் செய்தாலோ நேர்த்தியாய் ஒழுங்க கிரமமாய் செய்யும் போதோ தேவன் அதில் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமோ, ஜபமோ, விசுவாசமோ, துதிப்பாடலோ, ஆராதனையோ, ஊழியமோ, இது எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான ஜனங்கள் பார்க்கிற பிரகாரமாய், பட்டணம் பார்க்கிற பிரகாரமாய் செய்வோமானால் நம்முடைய பலன் பூமியிலேயே முடிந்திருக்கிறது என்று வேதம் சொல்லி. எனவே நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் ஒழுக்கமான தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நம்மை பின்பற்றுகிற ஜனங்களை ஒழுக்கமாய் வருவார்களாக. நமக்கும் ஆண்டவர் அந்த ஒழுக்கத்தில் தேவன் நடத்தும்படியாக தேவன் கிரியை செய்வார். ஒழுங்கினமான காரியங்கள் நீங்கும்படியாக உங்களுக்காக ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. இது உம்முடைய நேரம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே, ஒழுங்கினங்கள் மாறட்டும் அப்பா.
குடும்பங்கள் ஒழுங்கினங்கள் மாறட்டும் ஆண்டவரே, ஊழியங்களில ஒருங்கினங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் வரும்போதோ ஆண்டவரே இந்த ஒழுங்கினம் ஆண்டவரே ஒழுங்காய் மாறிவிடும் ஆண்டவரே. ஒருவரே தொடுவீராக. ஒழுங்கினமாய் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், ஒழுங்கினமாய் இருக்கிற ஊழியங்கள் மாறட்டும், ஒழுங்கினமாய் இருக்கிற விசுவாசிகள் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கொஞ்சம் பேருக்கு போதுகிறவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே ஒழுக்கத்தை கடைபிடித்த ஆண்டவரே நாங்கள் நடத்தக்கூடிய கிருபையும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. எல்லா ஒழுங்கின இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. இந்த மாலையில் எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்களை கேட்டதுக்காக உமக்கு நன்றி. எங்களோட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. துதி கன மகிமலாமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் இது உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி நம்முடைய அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற அந்த யூடியூப் சேனல் இருக்கிறது, பாருங்க.